அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல ராவுடைய சட்டத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ரா வந்து 2 வகைப்படும். எப்படின்னா, வல்லினமாக ஓதக்கூடிய ரா என்றும், மெல்லினமாக ஓதக்கூடிய ரா என்றும் 2 வகைப்படுது. சரிங்களா? அதுல நம்ம என்னன்னா, இந்த இடத்துல ஊதுதல்ன்னு இருக்கு. ஓதுதல்ன்னு மாத்திக்கங்க. சரிங்களா? ஓதுதல். ஓகே. அம் என்னன்னா, இந்த ரா வந்து எந்த இடத்துல நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அதை எப்படி வந்து நம்ம கத்துக்கலாம்னா, 2ம் கிட்டத்தட்ட வல்லினமாக ஓதக்கூடிய ராவும், மெல்லினமாக ஓதக்கூடிய ராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் நம்ம அதோட அ கிளியரா அதில இருக்கக்கூடிய ஒரு தஜ்வீத் அந்த தஜ்வீத் அண்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால கரெக்ட்டா ஓத முடியும். இது என்னன்னா, வல்லினமாக ஓதுறது வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடா இருக்கும். அதாவது நல்லா வல்லினமாக அழுத்தம் குடுக்கக்கூடியதாக இருக்கும். மெல்லினமாக ஓதக்கூடியது வந்து நார்மலா லைட்டா சொல்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வல்லினமாக ஓதக்கூடிய ராவ பொறுத்தவரைக்கும், ரா அப்படிங்கக்கூடிய எழுத்த உச்சரிக்கும்போது, நாக்கின் பின்பகுதியில் மேலே உயர்த்தி, வாயின் உள்ளே காற்றை நிறுத்தி, ஒலியை கனமாக வெளியிடுவது. சரிங்களா? ஆனா, இந்த மெல்லினமாக ஓதக்கூடியதுல எப்படின்னா, அதே ராவ உச்சரிக்கும்போது நாக்கு இயல்பான நிலையில தான் வச்சிருப்போம். நாக்க பின்பகுதியில உயர்த்த மாட்டோம். காற்ற உள்ள எடுக்க மாட்டோம். பட் என்னன்னா, காற்ற மெதுவாக மெல்லியதாக வெளியிடுவோம். அங்க என்னன்னா, கனமாக நம்ம உள்ளிழுத்து சொன்னோம். இங்க நம்ம மெல்லியதாக வெளியிடுவது. அப்போ மெல்லியதாக ஓதுதல். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த வல்லினமாக ஓதக்கூடிய ரா வந்து, ரா மேல ஃபதஹ் இருக்கு, தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபதஹு, தம் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்புட்னா, நம்ம வல்லினமாக ஓதணும். அதேபோல ரால சுக்கூன் இருந்து, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபதஹ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தம் இருக்கு அப்படின்னாலும், நம்ம என்ன செய்யணும் அப்புட்னா, வல்லினமாக ஓதணும். இது நான் ஷார்ட்டா சொல்றேன். நான் எலாபரேட்டா ஒரு பெரிய வீடியோ போடுறேன். இது ஷார்ட்டா உள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரசூலு, ரசூலு ரா. சரிங்களா? ரஹ்மத், ருஹம, ருஹம, ரூஹ் அந்த மாரி நம்ம இருக்கிறது. சரிங்களா? இப்ப நான் இங்க என்ன பண்ணேன்னா, நல்லா தடிச்சு நான் வந்து ராவ வந்து வெளியிட்டேன். ரூஹ், ரஹ்ம, ரஹம, ரசூலு. சரிங்களா? ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்காது. மெல்லியதாக ஓதக்கூடியதுல நான் என்ன பண்ணுவேன்னா, ராவ மெல்லியதாக நான் சொல்லுவேன். ரொம்ப காற்றை வெளியிடுவது போல தான் சொல்லுவேன். வாய் வந்து ஓப்பன்ல இருக்க மாரி சொல்லுவேன். அங்க வாய குமுச்சு சொன்னேன். இந்த ராவ நான் வாய ஓப்பன்ல இருக்க மாரி சொல்லுவேன். ராக்கு கசரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேர் இருக்குன்னா, இல்லன்னா ராக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி உள்ள எழுத்துக்கு சேர் இருக்கு அப்படின்னா, நம்ம இப்படி ஓதணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க், ரிஸ்க். ஓகேங்களா? மஜ்ரீஹா. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.